இந்த கிளிப்பை சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கிளிப் வேற ஒன்றும் இல்லை, காஷ்மீரில் பஹல்கான்ற இடத்துல நடக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல் அப்போ எடுத்த ஃபோட்டோ தான். இதுவரை 3 தமிழர்கள் படுகாயமடைந்திருக்காங்க, 29 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இவர் தான் மஞ்சுநாத். அந்த 29 பேரில் ஒருத்தர். ட்ரிப்புக்காக காஷ்மீர் சென்றப்போ டெரரிஸ்ட் அவங்கள சுட்டு கொண்டிருக்காங்க. எதுக்குன்னா எதுவுமே இல்லை, அவர் ஹிந்துன்ற ஒரே காரணத்துக்காக. டெரரிஸ்ட் வந்து அவங்க கிட்ட யார் நீங்க, அவங்க ஐடி கேட்டு ஹிந்துவா முஸ்லிமான்னு கேட்டு ஹிந்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க ஒய்ஃப் ஹஸ்பண்டை கொண்டுட்டீங்க, என்னையும் சேர்த்து கொண்டுருங்கன்னு கேட்டதுக்கு இல்லை நான் உங்களை கொல்ல மாட்டேன், இங்கே என்ன நடந்துச்சோ அதை அப்படியே மோடிக்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்க இவர் தான் சுபம் திவேதி. இவர்கிட்ட கலிமா சொல்ல சொல்லி டெரரிஸ்ட் கேட்டிருக்காங்க. கலிமானா வேற ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு எப்படி பகவத்கீதா ஸ்லோகாஸ்லாம் இருக்கோ அதே போல் முஸ்லிம்ஸ்க்கு இருக்கக்கூடிய 6 pillars ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கலிமா சொல்லாததுனால அவர் ஹிந்துன்ற ஒரே காரணத்துக்காக அவரையும் அங்கேயே சுட்டு கொண்டிருக்காங்க இந்த டெரரிஸ்ட். இதை யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தீவிரவாத அமைப்பான ISISI தொடர்புடைய TRF த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற அமைப்பு தான் பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இவங்க எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், 2019 மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணாங்க. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுத்துருந்த சிறப்பு அந்தஸ்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு டெரரிஸ்ட் தரப்புலேருந்து சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளேயே இந்து முஸ்லீம் வார கிரியேட் பண்ணி நம்ம யூனிட்டியை கெடுத்து அது மூலமாக காஷ்மீரை கைப்பற்றிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த ஃபோட்டேஜஸ்லாம் அங்கே தாக்குதல் நடந்துட்டு இருக்கப்போ எடுத்த ஃபோட்டேஜஸ் தான். ओए था कोई दिसता जहांगीर तो यार बेड़ियां पे छजुलदे यार तुम मौत की कसम है போது நமக்கே கஷ்டமா இருக்கு. அப்ப அங்க இருந்திருந்தா எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த பஹல்காம்ல நடந்த தாக்குதலை கண்டிச்சு உலக தலைவர்கள் பலர் இரங்கல்களை தெரிவிச்சிருக்காங்க. கான் இஸ் கான், நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஆனா அந்த 29 பேர் எதற்கு இருந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஜஸ்ட் நம்மளால முடிஞ்சது அவங்களுக்காக ப்ரே பண்றது மட்டும்தான். லெட் தியர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். தேங்க்யூ.